வணக்கம். உங்கள் ரமேஷ் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, ஏபி கவர்ன்மெண்ட் வந்து டிடிடி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா புது ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் வந்து அனில்குமார் சிங்கால். இவர் ஆல்ரெடி டிடிடியில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா இருந்திருக்காரு. 2017லேருந்து 2020 வரைக்கும் இஓவா ஒர்க் பண்ணாரு. டிடிடி ஹிஸ்டரியில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் செகண்ட் டைம் அப்பாயின்மெண்ட்ன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் அப்பாயின்மெண்ட்ன்றது இவரு 2017லேருந்து 2020 வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ நம்மளுக்கு திருப்பதியில் சர்வதர்ஷனம் டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, ஸ்லாட்டட் பேசிஸில். அந்த சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது ஒரு ஸ்லாட்டட் பேசிஸில் கொடுக்கணுன்றது இவரோட பிளான் தான். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் அப்போது. அதே போல் நம்மளுக்கு வந்து தர்ஷனத்துக்கு போகிற பக்தர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அந்த கியூலைன் மேனேஜ்மெண்ட்ன்றது, அதாவது நாராயணகிரி ஷெட் இருக்குல்ல, அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இவர் பீரியடில் தான். அதே போல் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் இப்போ இருக்குல்ல, ஸ்ரீவாணி தர்ஷனம் டிக்கெட்டு, ஸ்ரீவாணி ட்ரஸ்ட், அதை பிளான் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான், இவர் பீரியடில் தான். ஸோ இவர் வந்து அதே போல் வைகுண்ட துவார தர்ஷனம், அந்த வைகுண்ட ஸ்வர்கவாசல் டேஸ், அந்த 10 டேஸ்க்கு டோக்கன் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு சிஸ்டமேட்டிக்காக கியூலைன் மேனேஜ்மெண்ட்ன்றது திருப்பதியில் 10 சென்டர் வச்சு கொடுத்தாங்கல்ல, கொடுத்துட்டு வராங்கல்ல, அதெல்லாம் இவர் பண்ண பிளான் தான். ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொடுக்கணும்ன்றது இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். இப்போ இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் சியாமல் ராவ் இருக்கிறார்ல, அவரும் நல்லா எஃபிஷியன்ட் பர்சன் தான். ஆந்திராவில் அவருக்கும் நல்ல பேர் இருக்கு. ஆனால் லாஸ்ட் டைம் வைகுண்ட துவார தர்ஷனம் டிக்கெட் கொடுக்கும்போது ஒரு 6 பேர் பக்தர்கள் இறந்துட்டாங்கல்ல, அப்போ சரியான மேனேஜ்மெண்ட் பண்ணலான்ற மாதிரி அவர் மேலே, திருப்பதியில் அவர் மேலே விமர்சனம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சேஞ்ச் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. ஜென்ரலாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை ஒரு 3-4 இயர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போது புதுசாக வரப்போகிற அனில்குமார் சிங்கால் ஆல்ரெடி டிடிடியில் ஒர்க் பண்ணி நல்லா எஃபிஷியண்ட்டாக நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. ஸோ புது சிஸ்டம்ன்றது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இனி இன்னும் நிறைய சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படியும் நெக்ஸ்ட் வந்து பிரம்மோற்சவம் வரப்போகுது. அதே போல் வைகுண்ட துவார தர்ஷனம் டேஸ் வரும்ல, ஸோ அதில் பர்ஃபெக்ட் டோக்கன் இஷ்யூன்றது இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இவர் வந்து மேனேஜ்மெண்ட்டில் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறாருன்றது நம்மளுக்கு 2017லேருந்து 2020 வரைக்கும் அவர் ஒர்க் பண்ண அந்த டேஸில் பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.